இங்கிலாந்து அணி அவங்க என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு T20 தொடரில் 4-1, இப்போ ODI தொடரில் கிளீன் ஸ்வீப் 3-0 அப்படிங்கிற விதத்தில் வீழ்த்தி நம்ம இந்தியா 2 தொடரையுமே கைப்பற்றிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது, தொடர் நாயகன் விருது இந்த இரண்டையுமே சுப்மன் கில் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இந்த 2 தொடர்லையுமே மோசமா தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை ஜாஷ் பட்லர் அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேப்டனான பட்லர் கலங்கிய கண்களோட அவர் காணப்பட்டாரு. ஸோ அதை பார்த்த நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் கை அசைச்சு கூப்பிட்டு அங்க செஞ்ச செய்கை தற்போது உலக அளவில் ரோஹித் சர்மா அவரை எல்லாருமே பாராட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கு. அந்த வகையில் வெற்றிக்கான அந்த ட்ரோஃபியை ஜெய்ஷா அவர் தான் தன்னுடைய கையால் ரோஹித் சர்மா அவர்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அந்த ட்ரோஃபியை வாங்கின ரோஹித் சர்மா நேரடியாக இந்த தொடரில் நம்ம இந்திய அணி பக்கம் டெபியூட் ஆகியிருந்த 2 பிளேயர்கள் வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா. ஆனால் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்ததாக ஹர்ஷித் ராணா 2 பேருமே அந்த ட்ரோஃபியை தாங்கி உயர்த்தி பிடித்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சாம்பியன் போர்டுக்கு முன்னாடி நின்று அந்த வின்னிங் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பட்லர் அதே மாதிரி நம்ம இந்திய பிளேயர்கள் செலிப்ரேஷனை பார்த்து கடைசியா ஒரு ஆறுதல் வெற்றி கூட அடைய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் பட்லர் அவர்கிட்ட தெரிஞ்சுது. ஸோ இதை உணர்ந்த நம்ம இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அங்கே இருந்துக்கிட்டே கை அசைச்சு பட்லர் அவரை அந்த சாம்பியன் போர்டு பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு கை அசைச்சு கூப்பிட்டு. ஸோ அதை பார்த்த பட்லர் அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அங்கேருந்து இறங்கி ரோஹித் சர்மா கூப்பிட்டதின் பேரில் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துல நம்ம ரோஹித் சர்மா அதே சாம்பியன் போர்டுக்கு முன்னாடி பட்லரை நிற்க வச்சு அவர் கையில் அந்த ட்ரோஃபியை கொடுத்துருந்தாரு. ஸோ இதை பட்லர் மட்டும் கிடையாது, அங்கே இருந்த யாருமே சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. ஒரு நொடி அந்த ட்ரோஃபியை வான் உயர்த்தி காட்டும்படி ரோஹித் சர்மா அவர் கேட்க பட்லர் அவரும் அந்த ட்ரோஃபியை வச்சு ஒரு செலிப்ரேஷன் போஸ் ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பட்லர் அந்த ட்ரோஃபியை அங்கே கொடுத்துட்டு ரோஹித் சர்மா அவருக்கும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிட்டாரு. ஸோ ரோஹித் அவர் செஞ்சிருக்க இந்த செய்கை தற்போது எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு வராங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்து 8 ஆட்டம் விளையாண்டுருக்காங்க இங்கிலாந்து. அதில் ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் அடைஞ்சிருந்தாங்க. 2 தொடரையுமே மோசமாக இழந்து ஒரு கேப்டனாக போகிற பட்லர் அவருடைய மனநிலையை ஒரு கேப்டனா ரோஹித் சர்மா அவர் நல்லாவே புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அவங்க மனம் தளரக்கூடாது அப்படின்னு ரோஹித் சர்மா அவர் இந்த செய்கை செய்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரோஹித் அவருடைய இந்த செய்கைக்கு பயங்கரமா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.